உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைக்கு என்ன விஷயம்னா, நாங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்க போகிறோம். அதுவுமே நிறைய நாள் ஆயிட்டு நான் ஷார்ட் வீடியோ போயிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து நிறைய நாள் ஆயிட்டு போடணும்னு சொல்லி எடிட் பண்ண நேரம் இல்லாமல் அப்படியே கிடந்துட்டு சரி எண்டகாச்சும் அதை எடிட் பண்ணி போடுவோம்னுட்டு தான் இந்த வீடியோ. நாங்கள் வந்து மிளகாய் வத்தல் பார்க்க போகிறோம். அதுவுமே மோர் மிளகாய் வந்து செய்ய போகிறேன். எங்களை வீட்டு தோட்டத்திலேயே போட்டிங்கன்னா நிறைய மிளகாய் இருந்தது. அப்போ அதில் கொஞ்சம் வத்தலை போட்டு வச்சா மரக்கறி டைமில் சாப்பிடல பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னுட்டு தான் இந்த மிளகாய் வத்தல். நான் என்ன செஞ்சேன்னா, முதல்ல ஒரு 1/2 கிலோ மிளகாய் எடுத்து கழுவி காய வச்சுட்டு பிறகு அந்த மிளகாய நடுவில் வந்து சின்னதாக ஒரு கோடு போடணும். கத்தியால் கீறி விடணும். ஏனெண்டா அப்போதான் இந்த மிளகாயில் உப்பு அந்த தயிர் எல்லாம் மோர் எல்லாமே வந்து நல்லா ஊறி பிடிக்கும். அதுக்கு பிறகு நான் வந்து தயிரை வாங்கி அதை வந்து மிக்சியில் நல்லா திக்காக அரைச்சி போட்டு அந்த மிளகாய்க்குள்ள வந்து நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடணும். பிறகு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு அதை எடுத்து ஒரு துணியில் காய வச்சுட்டு திருப்பி இடவு எடுத்து அந்த மோர் கலவைக்கு வந்து திருப்பி போட்டு வைக்கணும். அந்த மோர் முடிகிற வரைக்குமே அப்படி வந்து டெய்லி வந்து காய போட்டுக்கணும் வரைக்கும் ஒரு 4-5 நாளில் வந்து நல்லா காஞ்சி வந்துடும் மிளகாயுமே. அப்பயே எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லா மொறு மொரண்டு இருக்கும். நீங்கள் வந்து வெறுமா சோறோடையுமே வந்து பொரிச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.